ஒரு 2-3000 சேர்த்துக்கோங்களேன். போச்சு, நானே சொல்லிட்டேன். ஐயோ நானே சொல்லிட்டேனே அப்படின்னு. ஓகே, தாண்டி வேற என்ன ஒர்க் பண்றீங்க? இதெல்லாம் வாங்குறதுக்கான காசு எங்க வந்து வருது உங்களுக்கு? See, I am a creative director by profession. So that is my core. So அதனால தான் நீங்க எல்லா விஷயத்துலயுமே வந்து அந்த கிரியேட்டிவிட்டி பார்க்கலாம். ஒரு கிரியேட்டிவிட்டி again you cannot define it. இப்படி தான் வந்து ஒரு set of rules. It is open. கிரியேட்டிவிட்டினாலே இட்ஸ் an open thing. So என்னோட பர்சனாலிட்டி சூட் பண்ற மாதிரி விஷயங்கள் தான் எல்லாமே. அது என்னோட வீடியோஸாக இருக்கட்டும், என்னோட ஸ்டுடியோவாக இருக்கட்டும், என்னோட வீடாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இட் ரிஃப்ளெக்ட்ஸ் மை பர்சனாலிட்டி. திஸ் இஸ் மீ, தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ பை ப்ரொஃபஷன் ஐ எம் கிரியேட்டிவ் டைரக்டர். அதில் வர ரெவென்யூ வச்சு ஐ எம் ஜஸ்ட் ட்ரைங் அவுட் மை பேஷன். யூடியூப் இஸ் மை பேஷன். யூ கேன் கால் இட் அஸ் என்ன சொல்கிறது. சில பேர் நம்ப மாட்டாங்க, ஏன்னா எவ்வளோ சம்பாதிக்கிறீங்களா வந்து இப்போ யூடியூப்பில் என்ன இன்கம் வந்து வரதே இல்லையா, என்ன இப்படி பேசுகிறீங்க? சரி, யூடியூப்பில் வர இன்கம் வந்து அகெயின் ஐம் புட்டிங் இட் பேக் டு பையிங் கேஜெட்ஸ். இப்போ நான் சொன்ன ஒரு சின்ன 2-3 விஷயமே நீங்கள் பார்க்குறீங்க. அந்த ரேட்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் குவைட் எக்ஸ்பென்சிவ். ஒரு புது கண்டென்ட்டை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு ஆர்கானிக் கண்டென்ட்டை, when I say organic, it's not from the brand or from இது. அப்போ தான் நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். இப்போ பிராண்ட் கிட்டேருந்து இப்போ ஒரு பட்ஸ் வருது, ஒரு பவர் பேங்க் வருது, ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருதுன்னா உங்களுக்கு தெரியும் இவர் அடுத்தது ஒரு ஃபோன் வீடியோ போடுவார். என்னோட வீடியோ என்னென்னு நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். கண்டிப்பாக பண்ண முடியும். அடுத்தது என்ன வரும்? நேற்று இப்போ இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து ஒரு 3D பிரிண்டட் மொபைல் ஸ்க்ரீன் போட்டோம். நாளைக்கு இட் குட் பி சம்திங் பிக் ஆர் இட் குட் பி சம்திங் ஸ்மால். ஸோ அந்த ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்றைக்குமே அந்த ஆடியன்ஸ் கிட்ட இருக்கணுன்றதுனால ஆரம்பித்த விஷயம் தான். ஸோ இஃப் ஐ லைக் ஈவன் 50 rupees ப்ராடக்ட் ஐ ஃபீச்சர் இட் பிகாஸ் ஐ லைக் இட். ஸோ ஒரு வீடியோவில் வந்து நம்ம 4 ப்ராடக்ட்டை ஃபீச்சர் பண்ண முடியும். 8 லட்சம் பேர் பார்க்கும்போது எல்லாருமே நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தே ஜஸ்ட் மூவ் ஆன். ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். பட் எல்லாத்துலேயுமே ஒரு சின்ன ஒரு கிரேசினஸும் ஒரு யூஸ்ஃபுல்னஸும் இருக்கணும். தட் இஸ் வாட் வில் இம்ப்ரெஸ் மீ. இல்லைனா வந்து இருந்தாலும் யூடியூப்லேருந்து வரக்கூடிய அமௌண்ட் வந்து உங்களுக்கால எல்லாமே வாங்குறதுக்கான இல்லை கண்டிப்பாக இல்லை. அதான் ஒரு 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 ஜோக்கை நாங்கள் பேசுவோம். வைஃப் சொல்லுவாங்க, வீடு ரெண்ட் கட்டுறதுக்காக நீங்கள் வந்து இது பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு இது போகும். பட் இட்ஸ் அகெயின் வி டோன்ட் see it as a monetary thing. இட்ஸ் ஜஸ்ட் மை ஃபுல் அண்ட் ஃபுல் அவுட்ரைட் பேஷனே வச்சுக்கோங்க. அதுதான் ஹார்ட் ட்ரூத். யூடியூப்லேருந்து வரக்கூடிய காசு வந்து வீட்டு வாடகை கட்டுறது கூட பத்தாது அப்படின்ற மாதிரியான இல்லை. வாடகை ஐ மீன் ஒரு 2 bedroom அப்பார்ட்மெண்ட் இந்த சிட்டி அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் இப்போ எக்ஸாக்ட் ஃபிகர் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோட டைட்டில் அதுவாக தான் இருக்கும். சரி, thousandsல இருக்குன்னு சொல்லலாம். Yeah, thousands. It's not lakhs. No. I'm not being diplomatic. ஏன்னா இது ஃபிக்ஸ்டா கிடையாது. லைக் நீங்க ஒரு 2 bedroom அபார்ட்மெண்ட்டோட ரெண்ட்னால உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அது ஒரு ஃப்ளக்சுவேஷன் எவ்வளோ ஒரு 10-20 அப்படின்ற மாதிரி மைண்ட்ல ஓடுது. இருக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 2-3000 சேர்த்துக்கோங்களேன். போச்சு, நானே சொல்லிட்டேன். 23,000 ரூபாய். ஐயோ நானே சொல்லிட்டேனே அப்படின்னு. ஓகே.